Hi Pa. Hi. Hi Satya. Hi Raja. Good evening. Good evening. Hello. Good evening Raja. Mati. Yes, start பண்ணிட்டேன்ப்பா. ஆடியோ வீடியோலாம் கிளியரா? கேக்குதா எல்லாருக்குமே கரெக்டா கேக்குதா? கரெக்டா கேக்குதாப்பா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா? ஓகேப்பா யூசஃப். ஸோ ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ எல்லாரும் பார்த்துட்டிங்களா? ஓகே சத்யா ஹாய். ஓகேப்பா யூசஃப் தேங்க்யூ. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ சேனலில் போட்டிருக்கோம், யாராச்சும் பார்த்துட்டிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டோமான்னு செக் பண்ணிட்டீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்களாப்பா? ஓகேப்பா ஓகே. ஸோ நேற்று கிளாஸில் சொன்னது எல்லாமே ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ நேற்று சொன்ன பாட்னி அண்ட் சுவாலஜி போர்ஷன்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்களாப்பா? அதில் எந்த டவுட்டுமே இல்லைல்ல? ஸோ இன்றைக்கும் சேம் கிளாஸ் தான்ப்பா. சேம் என்னன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 2, 3, 5 கொஸ்டின்ஸ் தான்ப்பா பாட்னி அண்ட் சுவாலஜியில் இருக்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்னி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்குன்னா இதில் வந்துட்டு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாட்னி எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பாட்டனி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் காயு. சத்யா எதுக்கு நான் சொன்னீங்கப்பா? ஹாய் காயு ராம். ஹாய்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்துட்டிங்களா? ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி பிளான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? ஸோ எவ்வளோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? ஓகேப்பா ஓகே சத்யா. ஸோ எவ்வளோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? 13 சாப்டர்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டட்? நாளைக்கு சண்டே நிறைய டைம் இருக்குது இல்லையா? டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே வெரி குட் யூசஃப். நெக்ஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் மட்டும்தானே? ஸோ அந்த 5 சாப்டரில் இன்றைக்கி ஒரு 2 சாப்டர் ப்ளஸ் நாளைக்கு ஒரு 3 சாப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஹாய் லயன் வெரி குட் காயு. ஸோ உங்களுக்குமே சேம் தான். இன்றைக்கி ஒரு 2 சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு ஒரு 3 சாப்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அதில் மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாமே என்ன பண்ணணும்? படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். தென் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிருக்கீங்களா இல்லை புக்கின் சேர்த்து படிச்சுட்டு இருக்கீங்களா? எஸ்ப்பா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ புக் பேக் புக் இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டிங்களாப்பா? இந்த 8 சாப்டரில் படித்தவங்க புக் இன்சைடு மட்டுமா? ஸோ ஹை ப்ரையாரிட்டி வந்துட்டு எப்போவுமே நம்மளோட புக் பேக் கொஸ்டின். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸுமே பார்க்கணும். ஸோ அதுவுமே நம்மளோட சேனலில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் டிஸ்ட்ரிக்டில் புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும் நிறைய கேட்டிருக்காங்க. எல்லா செக்ஷன்லேயும் 1 மார்க் செக்ஷன் 2 மார்க் செக்ஷன் எல்லாத்துலேயுமே புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு சம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அவங்கள விட புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட இம்பார்ட்டண்ட். ஓகேப்பா ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன்? பிடி காட்டன் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ப்பா? எதில் எந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க பிடி காட்டனை? சொல்லுங்கள் குணவதி யூசஃப். பிடி காட்டனை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணாங்க? பிடி காட்டன்
BT cotton. It is a genetically modified crop, right? Genetically modified பண்ண ஒரு crop இல்லையா? Hi Sri, good evening. Genetically modified பண்ண நம்மளோட crop இல்லையா BT cotton? Yes, high yieldங்கிறது அதோட ஒரு property, but BT cotton என்னது? It is a genetically modified crop. So BT cottonல இந்த BT எதை indicate பண்ணுது? So BT வந்துட்டு ஒரு பாக்டீரியா தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த பாக்டீரியாவோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் பாக்டீரியா? இந்த பாக்டீரியாவோட நேம் என்னப்பா BTல? எஸ்பா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இல்லை, க்ராப்பு. பாட்னியில் வந்துட்டு க்ராப்புன்னு தானே சொல்லுவோம். ஸோ BT காட்டனில் இருக்கிற BT எதை இண்டிகேட் பண்ணுதுப்பா? BT. Yes pa, very good Yusuf. It is Bacillus thuringiensis. So அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் இந்த BT காட்டனை வந்துட்டு ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணாங்க. அதனால தான் அதை BT காட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, yield of the cotton. காட்டனோட yield வந்து என்னவா இருக்கும்னா, increased due to the effective control of bollworms. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பண்ண க்ராப்ஸுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ம்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்துட்டு நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலேயே அதோட yield வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எந்த பெஸ்ட்னாலேயும் எந்த ஆல் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெசிஃபிக் பெஸ்ட்டை வந்துட்டு இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே ஈல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் BT காட்டன். ஈல்டு இஸ் இன்க்ரீஸ்டு டியூ டு தி பால்வர்ம்ஸை வந்துட்டு பால்வர்ம்ஸோட எஃபெக்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணதுனால ஈல்டு ஆஃப் தி BT காட்டன் இஸ் இன்க்ரீஸ்ட். ஹாய் ஜெயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைட் யூஸ் இன் தி கல்டிவேஷன் ஆஃப் BT காட்டன். ஸோ நம்ம கல்டிவேஷன் பண்ணும்போது, அக்ரிகல்ச்சரில் கல்டிவேஷன் பண்ணும்போது இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் எல்லாமே ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது எதுக்காக? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்செக்டிசைட் இல்லாட்டி ஹெர்பிசைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே இன்போனாவே அந்த க்ராப்லேயே இதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இன்செக்டிசைடோட யூஸ் வந்துட்டு இன்செக்டிசைட் the quantity வந்துட்டு we can reduce. ஓகேவா? ஸோ இந்த இன்செக்டிசைடோட என்னது யூஸ் வந்துட்டு அந்த குவான்டிட்டி வந்துட்டு we can reduce in this cultivation. BT காட்டனோட கல்டிவேஷனில் அந்த இன்செக்டிசைடோட என்னது அமௌண்ட்டை வந்துட்டு we can reduce. It is another advantage of BT cotton. My name is Kavyappa. Then next வந்து பார்த்தீங்கன்னா, potential reduction in cost of cultivation. ஸோ இந்த பாயிண்ட், இந்த செகண்ட் பாயிண்ட்டும் இந்த தேர்ட் பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் இன்டர்ரிலேட்டட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த BT காட்டன் யூஸ் பண்ணால் இன்செக்டிசைடோட என்னது அமௌண்ட்டை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னோம்ல, இல்லை இன்செக்டிசைடே சம் டைப் ஆஃப் கல்டிவேஷனுக்கு தேவையில்லை. ஸோ அதனாலேயே அந்த ஹால் கல்டிவேஷனோட BT காட்டனோட கல்டிவேஷனோட டோட்டல் காஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். பொட்டென்ஷியல் ரிடக்ஷன் இன் தி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் காஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இட் இஸ் தி அனதர் அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ தான் BT காட்டனோட அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் கிளியராப்பா? BT காட்டனோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாமா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அட்வான்டேஜஸில் டவுட் இருக்கா? அட்வான்டேஜஸில் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஓகேப்பா, ஓகே. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலே என்னவா இருக்கும், இந்த BT காட்டனோட சீடு இருக்குது இல்லையா, BT காட்டன் கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக அந்த சீடு வேணும்ல, அந்த சீடோட காஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தட் இஸ்
one among the disadvantage. It is a major disadvantage too. Okay pa, okay. ஸோ அதோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சீடோட கோஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு இன்செக்டிசைடு யூஸ் பண்ண வேணாம், அதனாலேயே கல்டிவேஷன் கோஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். பட் அட் த சேம் டைம் அந்த பிடி காட்டனோட சீடோட காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. ஒரு சீடு வந்துட்டு ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் இல்லையா? ஸோ அந்த பீரியட் வந்துட்டு only 120 days தான். அந்த 120 daysல மட்டும்தான் இந்த பிடி காட்டனோட எஃபெக்ட் அந்த சீடில் இருக்கும். இது முடிச்ச உடனே பாட்னி முடிச்ச உடனே சுவாலஜி ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஏன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்னி எக்ஸாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss botany, then after zoology. ஓகேவா? ஸோ இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு அப் டு 125 days அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த பொட்டென்ஷியல் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அதோட எஃபிஷியன்சி இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஆஃப்டர் 120 days கழித்து அது வந்துட்டு ஜெர்மினேட் ஆனால் இந்த பிடி காட்டனோட எஃபிஷியன்சி எதுவுமே அந்த பிளான்ட்டில் இருக்காது. பட் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் சீட்ஸில் என்ன இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அட்வான்டேஜ் என்ன சொன்னோம்? அதோட ஸ்டோரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஷெல்ஃப் லைஃப். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட ஷெல்ஃப் லைஃப் என்னவா இருக்கும்? நேற்று டிஸ்கஸ் பண்ணது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட ஷெல்ஃப் லைஃப். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா, கொஸ்டின் பேப்பர் வீடியோ. தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்குது, ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். எஸ்ப்பா, என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். அதை வந்துட்டு லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறது தான் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடி காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒன்லி அப் டு 120 days. 120 daysக்கு மட்டும்தான் நம்மளோட பிடி காட்டனோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த அட்வான்டேஜஸ்லாம் சொன்னோம்ல, 120 daysக்கு அப்புறம் ஜெர்மினேட் ஆனால் இந்த அட்வான்டேஜஸ் எதுவுமே அந்த பிளான்ட்டில் இருக்காது. நார்மலாக இருக்கக்கூடிய 120 daysக்கு பிஃபோராக ஜெர்மினேட் ஆன பிடி காட்டன் பிளான்ட்டோட எந்த ஒரு அபிலிட்டிஸுமே எந்த ஒரு பொட்டென்ஷியலுமே 120 daysக்கு அப்புறம் இருக்காது. ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு only up to 120 days. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா போல் வார்ம்ஸுக்கு வந்துட்டு எகெனிஸ்டாக இருக்குன்னு சொன்னோம். பட் இட் இஸ் இன்எஃபெக்டிவ் எகெனிஸ்ட் சக்கிங் பெஸ்ட் லைக் ஜாசிட்ஸ், ஏபிட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டு அது நம்மளோட பிடி காட்டனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு வந்துட்டு அந்த காட்டன் பிளான்ட்டை வந்துட்டு எஃபெக்ட் ஆனால் அந்த காட்டன் பிளான்ட் வில் டெஸ்ட்ராய். ஓகேவா? பால் வார்ம்ஸை வந்துட்டு நம்மளோட பிடி காட்டனால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த சக்கிங் பெஸ்ட் இருக்குது இல்லையா, எந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கிங் பெஸ்ட்னா ஜாசிட்ஸ், ஏஃபிட்ஸ், ஒயிட் ஃப்ளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கிங் பிளான்ட்ஸ் ஒன்ஸ் நம்மளோட பிடி காட்டனை வந்துட்டு அப்ரோச் பண்ணோன்னா தட் கிராப் வில் டெஸ்ட்ராய். அதனால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போலினேட்டிங் இன்செக்ட்ஸ் அண்ட் தஸ் ஈல்டு. ஸோ சம் சீட்ஸில் சம் பிளான்ஸில் வந்துட்டு போலினேஷன் நடக்கிறதுக்காக மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளவரிங் பிளான்ஸில் அதில் எல்லாமே போலினேஷன் பண்ணுறதுக்காக இன்செக்ட் தான். ஒரு இன்செக்ட் இதில் இருக்கிற போலிங் கிரெயின்ஸை இன்னொரு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்துட்டு அந்த போலிங் கிரெயின்ஸை டெபாசிட் பண்ணால் தான் அங்கே வந்துட்டு போலினேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த போலினேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய இன்செக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட பியூட்டி காட்டன் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலேயே ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பியூட்டி காட்டன்லேயும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போலினேஷன் நடக்கிறதுக்கு போலினேஷன் வந்துட்டு த்ரூ இன்செக்ட்ஸ் தான் நடக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போலினேட் பண்ணுற இன்செக்ட்ஸை இந்த பிடி காட்டன் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுறதுனால ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஈல்டு வந்து கம்மியாக இருக்குன்னா ஈல்டு இந்த போலினேஷன் நடக்காது. ஸோ தேட் வில் எஃபெக்ட் இன் அவர் ஈல்டு. நோப்பா, திஸ் இஸ் 12th பயோ கிளாஸ். இது கிளியராப்பா? டிஸ்அட்வான்டேஜஸுமே கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
Any doubt in the disadvantage section? Okay pa. So next question என்னன்னு பார்த்தீங்கன்னா what is ploidy? Ploidy-னா என்னது? Then வந்து பார்த்தீங்கன்னா அதோட significance. Ploidy plus அதோட significance. So ploidy-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா sometimes the chromosome number of somatic cells are changed due to the addition or elimination of chromosome or basic set of chromosome. This condition is known as numerical chromosomal aberration or ploidy. So நம்மளோட பாடியில், நம்மளோட ஹியூமன் பாடியில் மட்டும் இல்லை, பிளான்ஸ்லேயுமே அந்த குரோமோசோம்ஸுக்கு நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து 23 ஒன் செட். ஸோ டோட்டலாக 46 இருக்குது. 46 குரோமோசோம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடந்தால் தானே வி கால் இட் அஸ் தட் கண்டிஷன் இஸ் கால் இட் அஸ் ஜெனட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிளான்ஸில் நடக்கிற ஒரு கண்டிஷனை தான் வி கால் இட் அஸ் ப்ளாய்டி. அது எதனாலன்னா due to the addition or elimination of individual chromosome. ஒரு individual chromosomeல நடக்கிற addition or elimination, individual chromosomeல மட்டும் இல்லை, ஒரு basic set of chromosomeலையும் இந்த additionோ ஒரு குரோமோசோம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலோ ஓர் இருக்கிற குரோமோசோம் வந்துட்டு எலிமினேட் ஆகி போனாலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் வி கால் இட் அஸ் நியூமரிக்கல் குரோமோசோமல் அப்ரியேஷன். அப்ரியேஷன்னா ஒன்றும் இல்லை, சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதுதான் வி கால் இட் ஆஸ் ப்ளாய்டி. அதுதான் அந்த கண்டிஷனை தான் ப்ளாய்டின்னு சொல்லுவோம். அந்த குரோமோசோமில் என்னதான் இருக்கும்? அடிஷன் ஒரு எலிமினேஷன் நடந்தால் அங்கே ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்சை தான் என்னது சொல்கிறோம்? ப்ளாய்டி. அந்த நம்பரில் இருக்கக்கூடிய குரோமோசோம்க்கு சில பேருக்கு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா? இந்த பிளான்ட்டில் வந்துட்டு இவ்வளோ செட்டு தான் குரோமோசோம் இருக்கணும். அதில் வந்துட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலோ இல்லை இருக்கிறது வந்துட்டு எலிமினேட் ஆகி போனாலோ அந்த நம்பரை வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனை தான் ப்ளாய்டின்னு சொல்கிறது. ஸோ ப்ளாய்டியிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாய்டி இன்வால்விங் இண்டிவிஜுவல் குரோமோசோம் வித்தின் எ டிப்ளாய்டு செட். ஸோ அந்த சேஞ்ச் எங்கே இருக்கும்? இண்டிவிஜுவல் குரோமோசோமில் நடக்கும்னு சொன்னால் என்டையர் செட்டில் நடக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் குரோமோசோமில் வந்துட்டு டிப்ளாய்டு செட்னா 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இல்லையா? ஸோ அந்த 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் அன் இண்டிவிஜுவல் என்னது குரோமோசோமில் நடக்கிற அந்த ப்ளாய்டி தான் ஃபர்ஸ்ட் டைப். Ploidy involving individual chromosomes within a diploid set, or otherwise this is called as aneuploidy. Yes pa. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டு சிக்னிஃபிகன்ஸ் ப்ளஸ் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க், இல்லை டெஃபினிஷன் மட்டும்னா 3 மார்க். ஓகே கமிஷ்? இது வந்துட்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி 5 மார்க்கில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் இண்டிவிஜுவலாக 3 மார்க் செக்ஷனில் வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு அனியூப்ளாய்டின்னு சொன்னோம். அனியூப்ளாய்டியை வந்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஐதர் வந்துட்டு ஒன்று அதிகமாகவோ ஒன் ஆர் மோர் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ எய்தர் வந்துட்டு 1 or more இருக்கிற குரோமோசோம் வந்துட்டு லாஸ் ஆகும், இல்லாட்டி கெயின் ஆகும். அதுக்கு தான் என்னது அனியூப்ளாய்டின்னு சொல்கிறோம். தென் செகண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாய்டி இன்வால்விங் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்துட்டு என்டையர் செட்டில் குரோமோசோம்ஸில் இருக்கிற என்டையர் செட்டை வந்துட்டு எஃபெக்ட் ஆனால் அதுதான் செகண்ட் டைப். இட் இஸ் கால்ட் அஸ் யூப்ளாய்டி. ஸோ இண்டிவிஜுவல் குரோமோசோமில் ஆக்ட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் டைப். இட் இஸ் கால்ட் அஸ் அனியூப்ளாய்டி. தென் என்டையர் செட்டில் எஃபெக்ட் ஆனால் தான் வி கால் இட் அஸ் யூப்ளாய்டி. ஸோ தீஸ் ஆர் தி 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. ஸோ ப்ளாய்டி ப்ளஸ் அதோட டைப்ஸ் வந்து கிளியராப்பா. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனி பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டபிள் தேன் டிப்ளாய்ட்ஸ். ஸோ டிப்ளாய்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸை விட சம் பாலிப்ளாய்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்துட்டு மோர் அடாப்டபிளாக இருக்கும், மோர் விகரஸாக இருக்கும். தட் இஸ் ஒன் சிக்னிஃபிகன்ஸ். யூப்ளாய்டினா ஒன்றும் இல்லைப்பா, இட் இஸ் எ கண்டிஷன். அந்த டோட்டல் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, ப்ளாய்டினா அந்த நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இல்லையா, அந்த குரோமோசோம் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் தான் ப்ளாய்டின்னு சொல்லும். ஸோ அந்த ப்ளாய்டி வந்துட்டு என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்துட்டு எஃபெக்ட் ஆனால்,
ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனாக இருக்கா? எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. இண்டிவிஜுவல் செட்டில் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற செட்டில் வந்துட்டு அந்த ப்ளாய்டி எஃபெக்ட் ஆனால் அனுப்ளாய்டின்னு சொல்லுவோம். பட் என்டையர் செட்டில் வந்துட்டு டோட்டலாக இருக்கிற குரோமோசோமில் வந்துட்டு எஃபெக்ட் ஆனால் இட் இஸ் யூப்ளாய்டி. கிளியரா வைஷ்ணவி? இப்போ கிளியராப்பா? இப்போ கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகேப்பா. ஸோ அதோட ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிப்ளாய்டாக இருக்கக்கூடிய பாலிப்ளாய்டா மோர் தேன் ஒன் வந்துட்டு எஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலிப்ளாய்டாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்துட்டு மோர் விகரஸாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அடாப்டபிளாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ஆஸ் கம்பேர் டு டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிற பிளான்ஸை விட இந்த பாலிப்ளாய்டு என்னதாக இருக்கும்? மோர் விகரஸாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அடாப்டபிளாக இருக்கும். தென் many ornamental plants are autotetraploids and have larger flower and longer flowering duration than diploids. ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இல்லையா, ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே என்னது? ஆட்டோடெட்ராப்ளாய்ட்ஸ். ஸோ இட் இஸ் another கண்டிஷன் ஆஃப் ப்ளாய்டி. ஸோ இதில் ரெண்டில் இந்த செகண்ட் கண்டிஷனில் வர ஒரு கண்டிஷன் தான் யூப்ளாய்டியோட சப்டிவிஷன் தான் ஆட்டோடெட்ராப்ளாய்டு. ஸோ அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஆட்டோடெட்ராப்ளாய்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனாலேயே அதில் வந்துட்டு லார்ஜர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். தென் ஃப்ளவரிங்கோட டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். எந்த கம்பேர் பண்ணும்போது டிப்ளாய்டு இருக்கிற ஃப்ளவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் டியூரேஷனும் லாங்கராக இருக்கும். இது எல்லாமே டிப்ளாய்ட்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? மோர் அடாப்டபிள்னு சொன்னோம். தென் அதே ஆர்னமெண்டல் பிளான்ஸில் வந்துட்டு ஃப்ளவரோட சைஸு வந்துட்டு லார்ஜராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கோட டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆஸ் கம்பேர் டு டிப்ளாய்டு கிராப்ஸ். ஸோ இந்த ரெண்டு சிக்னிஃபிகன்ஸுமே கிளியராப்பா? இதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா? இது ரெண்டுமே கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா autopolyploids usually have higher in fresh weight due to more water content. அவங்களோட இந்த ப்ளாய்டி இருக்கிற இந்த கிராப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெயிட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்கும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால அதோட ஃப்ரெஷ் வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். Then aneuploids are useful to determine the phenotypic effects of loss or gain of different chromosomes. Aneuploidy-na already சொல்லிட்டோம், it is a missing or loss னு சொல்லிட்டோம். அதே பாயிண்ட் தான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இருக்கிற லாஸ் ஆர் கெயினை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு we can use aneuploids. ஓகேவா? அந்த அனுப்ளாய்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன டிட்டர்மைன் பண்ண முடியும்னா ஒரு குரோமோசோம்ஸில் இருக்கிற என்னது லாஸ் ஆர் கெயினை we can detect using our aneuploids. Then many angiosperms are allopolyploids and they play a major role in evolution of plants. ஸோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸுக்கு ஆன்ஜியோஸ்பெர்மிக்காக இருக்கிற மெனி பிளான்ட்ஸ் என்னல இருக்கும்? அல்லோபோலிப்ளாய்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனாலேயே இட் ஹேஸ் எ மேஜர் ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. ஸோ மேஜராக என்ன சொல்லியிருக்காங்க? அது இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்துட்டு மோர் அடாப்டபிளாக இருக்கும். ஃப்ளவர்ஸோட சைஸ் வந்துட்டு லார்ஜராக இருக்கும். தென் அதோட ஃப்ரெஷ் வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒரு குரோமோசோம்ஸில் இருக்கிற லாஸ் ஆஃப் கெயினை வந்துட்டு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எ மேஜர் ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி.
ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணிவிட்டு ஏபி செக்ஷனில் டிஃபைன் ப்ளாய்டி, பி செக்ஷனில் வந்துட்டு பட் அது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமாப்பா? டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமாப்பா? Any doubts? Any doubts? Confusion இருக்கா? Doubts இருக்கா? இல்லை clear-ஆ? clear-ஆப்பா? ஓகேப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கன்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்துட்டு 3 மார்க்கில் வர ஒரு கொஸ்டின், பேசிக் கன்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ தேர் ஆர் 4 பேசிக் கன்செப்ட் ஃபார் அவர் டிஷ்யூ கல்ச்சர். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சியேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஃப்ரென்சியேஷன். ஸோ தீஸ் 4 ஆர் தி பேசிக் கன்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேயா? தேர் ஆர் 4. என்னது? டாட்டிபொட்டன்சி இருக்குது, டிஃபரன்சியேஷன் இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? தென் டாட்டிபொட்டன்சினா இதில் ஒவ்வொரு டேர்ம்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தென் டாட்டிபொட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, ஒரு லைவ் பிளான்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன அந்த ப்ராப்பர்ட்டினா, இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லைவ் பிளான்ட் செல் that has a potential when cultured in nutrient medium to give rise a complete individual plant. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் செல்லுக்கு, லைவாக இருக்கக்கூடிய பிளான்ட் செல்லை வந்துட்டு நம்ம சூட்டபிளாக ஒரு கல்ச்சரல் மீடியத்தில் வந்துட்டு இமர்ஜ் பண்ணோன்னா இட் ஹேஸ் எ ஜெனட்டிக் பொட்டன்ஷியல். என்ன பொட்டன்ஷியல்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் செல்னால் ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டே ஃபார்ம் ஆக முடியும். சாரிப்பா. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் பிளான்ட் செல்னால், ஒரு செல்லுனாலேயே ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியலை தான் வி கால் இட் அஸ் டாட்டிபொட்டன்சி. கிளியராப்பா? டாட்டிபொட்டன்சி ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைவ் பிளான்ட் செல்னால் ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக, எப்படி கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் ஆகும்னா when it is cultured in a neutral medium, ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்தில் கல்ச்சர் பண்ணிட்டோன்னா it has a genetic potential to give rise a complete individual plant. இதே கொஸ்டின் வந்துட்டு 2024ஓட குவார்ட்டர்லிக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் என்ன கேட்டாங்கன்னா டாட்டிபொட்டன்சி டிஃபைன்ஸ்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஏ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் 1 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். இந்த டாட்டிபொட்டன்சி வந்துட்டு அதோட டெஃபினிஷன் வந்துட்டு ஆப்ஷனில் கொடுத்துட்டு அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ டிஃபரன்சியேஷன், செல் டிஃபரன்சியேஷன், அவ்வளோதான். த ப்ராசஸ் ஆஃப் biochemical and structural changes by which a cell becomes specialized in form and function. அது வந்துட்டு ஒரு பயோகெமிக்கல் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் அ செல். ஓகேவா? ஒரு செல்லில் நடக்கக்கூடிய ஒரு பயோகெமிக்கல் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு தான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ அந்த மாதிரி பயோகெமிக்கலாவோ இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அதில் ஹேப்பன் ஆனால் என்னவா இருக்கும்னா அந்த செல் வந்துட்டு எப்படியா இருக்கும், இட் பிகம் ஸ்பெஷலைஸ்டு, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனோ ஓர் அந்த செல்லை வந்துட்டு ஸ்பெஷலி ஃபார்ம் ஆகும், ஒரு ஸ்பெஷல் ஃபார்மில் வந்துட்டு அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் டிஃபரன்சியேஷன்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பயோகெமிக்கல் or structural changes by which cells become specialized in form and function. ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபங்க்ஷன் நார்மலி இருக்கிற ஒரு செல்லை வந்துட்டு டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறது, அதுதான் டிஃபரன்சியேஷன். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? டிஃபரன்சியேஷன் இல்லையா? ஹாய் சுதாகர். ராதிகா, டவுட் என்னப்பா?
டிஃபரன்சியேஷன்லையா டவுட்டு? ஓகேப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீடிஃபரன்சியேஷன். ஸோ டீடிஃபரன்சியேஷன், டீனா என்னது? ரிமூவல், ஓகேவா? ஸோ இது என்னன்னா ரிமூவல் இல்லாட்டி ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ரிமூவர் இல்லாட்டி ரிவர்சல். ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the phenomenon of reversion of mature cells into meristematic state leading to the formation of callus is called de-differentiation. ஒரு மெச்சூராக இருக்கக்கூடிய ஒரு செல்லை வந்துட்டு அதோட மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்மளோட டீடிஃபரன்சியேஷன். ஓகேவா? மெச்சூராக இருக்குது செல்லு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் நடந்துட்டு அது ஒரு மெச்சூர் செல்லாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மெச்சூர் செல்லை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதோட மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற ஃபினாமினை தான் வி கால் இட் ஆஸ் டீடிஃபரன்சியேஷன். ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் வந்துட்டு அந்த செல் வந்துட்டு ஆகிட்டோன்னா என்ன போகாங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ். ஸோ கேலஸோட ப்ராப்பர்ட்டி என்னப்பா? ஸோ கேலஸில் எப்படி இருக்கும்? கேலஸில் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கேலஸ் இல்லாட்டி மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் வந்துட்டு செல்லோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? செல்லோட கண்டிஷன் எப்படி இருக்குப்பா? மெரிஸ்டமேட்டிக்ஸ் ஸ்டேட் இல்லாட்டி கேலஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதில் இருக்கிற செல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்கள். மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் இல்லாட்டி கேலஸில் எப்படி இருக்கும் செல்ஸு? சொல்லுங்க ராதிகா, யூசப், வைஷ்ணவி, தெரியுமா மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்ல வந்துட்டு செல்ஸ் எப்படி இருக்கும்னு? மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்ல செல்ஸ் எப்படி இருக்கும்? யாருக்கும் தெரியாதா? மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும்பா? மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்னா அது வந்துட்டு யங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட். ஓகேவா? யங்காக இருக்கக்கூடிய செல்லு வந்துட்டு யங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்டை தான் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் இருக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்துட்டு அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டில் கேலஸ்லையுமே எப்படி இருக்கும்னா ஆக்டிவாக இருக்கும். செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபரன்ஷியேட்டட் இல்லாட்டி அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். டிஃபரன்சியேஷன் எதுவுமே நடந்திருக்காது. எஸ்பா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பாட்டனி சுவாலஜி பார்க்கலாம். ஓகேவா? ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை தான் டீடிஃபரன்சியேஷன் சொல்கிறோம். ரிவர்சல், இட் இஸ் அ ரிவர்சல் ப்ராசஸ். இது 12th பயாலஜி கிளாஸுப்பா. Then last one, redifferentiation. Redifferentiation ஒன்றும் இல்லை, இட் இஸ் a repeated process. டீனா என்னது? ரிவர்சல்னு சொல்லிட்டோம். ஸோ ரீனா என்னது? இட் இஸ் a repeated process. ஸோ என்ன பண்ணிக்கன்னா ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு செல்லை வந்துட்டு மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதோட அனதர் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு செல்லை எடுத்துட்டு மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். எஸ்பா, ஆஃப்டர் டிஸ்கஸிங் திஸ் டாபிக்ஸ் we will discuss atavism. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ண செல்லை மறுபடியும் ரிப்பீட்டடாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீடிஃப்ரென்சியேஷன். ஸோ அந்த ரீடிஃப்ரென்சியேஷன் பண்ணால் we get another type of the same cell. ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ண செல்லை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதோட another type கிடைக்கும். தென் அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா when component cells of callus have the ability to form a whole plant in a neutral medium. So this process is called redifferentiation. ஸோ நாம் இங்கே என்ன சொன்னோம்? இது டீடிஃபரன்சியேஷன் பண்ணால் கேலஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம்ல. ஸோ அதை வந்துட்டு அந்த கேலஸுக்கு வந்துட்டு என்ன எபிலிட்டி இருக்குது? ஒரு ஹோல் பிளான்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்காக கேலஸில் வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனாலேயே இட் கேன் ஃபார்ம் ஏ ஹோல் பிளான்ட் இன் ஏ நியூட்ரியன்ட் மீடியம். ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்துக்கு அந்த கேலஸ் ஒன்ஸ் கான்டாக்டட் வித் தி நியூட்ரியன்ட் மீடியம் இட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு ஃபார்ம் ஏ ஹோல் பிளான்ட். ஒரு கம்ப்ளீட் பிளான்டாக க்ரோ ஆகிறதுக்கு அந்த கேலஸுக்கு வந்துட்டு எபிலிட்டி இருக்கும். எப்போனா when it comes contact with the nutrient medium. ஸோ இந்த ப்ராசஸை தான் ரீடிஃப்ரென்சியேஷன்னு சொல்கிறோம்.
redifferentiation clear. So these are the basic concepts of tissue culture. Tissue culture la irukra there are 4 concepts இல்லையா? என்னது totipotency, differentiation, dedifferentiation, redifferentiation. So இதெல்லாமே clear-ஆ? இதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காப்பா? இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? ஓகேப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே சாப்டரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்குற ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். ஸோ சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன்னா என்னது? சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் டூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்துட்டு ஹைப்ரிடைஸ் பண்ணுறது தான் சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அந்த சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் யூஸ் பண்ணி we can produce more hybrid varieties. பிளான்ஸில் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்துட்டு we can make through this plant tissue culture. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட்ஸை வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு we can improve. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட் இன்டு சிந்தட்டிக் சீட்ஸ் இல்லாட்டி சின் சீட்ஸ், அதாவது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். These seeds encapsulated in seeds or synthetic seeds helps in conservation of plant biodiversity. ஸோ இந்த மாதிரி என்கேப்சுலேட் பண்ணால் அந்த ஃபோமாக இருக்கக்கூடிய, சொல்லுங்கப்பா என்ன டவுட்? என்ன டவுட் சத்யஸ்ரீ? ஸோ இந்த மாதிரி என்கேப்சுலேட் பண்ணக்கூடிய அந்த சிந்தட்டிக் சீட்ஸை வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய ஷெல்ஃப் லைஃப் சிந்தட்டிக் சீட்ஸோட ப்ராப்பர்ட்டி தான், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட ப்ராப்பர்ட்டி தான். என்கேப்சுலேஷன்னா ஒரு லேயருக்குள்ளே இல்லாட்டி ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட சீட்ஸை வந்துட்டு உள்ளே பத்திரமா வைக்கிறது என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா we can என்னது கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி. ஓகேயா? ஸோ இந்த என்கேப்சுலேஷனில் என்ன பண்ணுறோன்னா இந்த சிந்தட்டிக் சீட்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸுக்கு உள்ளே வந்துட்டு இந்த சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸை வந்துட்டு we will encapsulate inside the synthetic seeds. ஸோ அதனாலேயே it is helpful in conservation of plant diversity. So it is the one among the advantage of and the plant tissue culture. Then most important இருக்கிற ரெண்டு application தான் இது ரெண்டுமே most important இருக்கிற application. So first one என்னன்னு பார்த்தீங்கன்னா production of disease resistant plants through meristem and shoot tip culture. So meristem and shoot tip culture use பண்ணிட்டு we can develop disease resistant plants. Yes, pa syngamy and its types. There are 3 types of syngamy, right? So on the types plus syngamy ellame important question. Important diagrams. Okay, post பண்றேன். So important diagrams என்னன்னு பார்த்தீங்கன்னா human ovum, spermatozoan. So நான் இப்பவே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Human ovum, spermatozoan, then immunoglobulin, then important சொல்ல முடியாது but sometimes plasmid PBR 322 இருக்கு இல்லையா, ஸோ அதோட structure plus definitionயும் sometimes கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் few important questions. ஓகேவா சிவா? So coming into the topic, இங்கே சொல்லி நிப்பாட்டணும். எஸ். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னோம், என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ஸை எது வழி? த்ரூ மெரிஸ்டம் அண்ட் ஷூட் டிப் கல்ச்சர். அதை யூஸ் பண்ணிவிட்டு we can சோலஜியில் தான்ப்பா இந்த ஓவம் ஸ்பெர்மட்டோசோயன்லாம் இருக்குது. PBR 322 மட்டும்தான் இதில் வருது.
ஓவியல் வரும்பா. ஓகேயா? தென் ஹியூமன் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, ஸோ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை வந்துட்டு we can produce using this plant tissue culture. என்ன யூஸ் பண்ணிட்டு through meristem and shoot tip culture யூஸ் பண்ணிட்டு we can produce disease resistant-ஆக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தென் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, இது sometimes we use herbicides, தென் பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் கல்டிவேஷனில் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த இன்செக்டிசைட் ஒரு ஹெர்பிசைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் சம்டைம்ஸ் நம்மளோட பிளான்ஸுக்கு வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுற பிளான்ஸுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த பிளான்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட்னா ஹெர்பிசைட் டாலரண்ட், தென் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் டாலரண்ட். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனாலேயே கல்டிவேஷன் எல்லாம் லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக, அதாவது ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் இல்லாட்டி ஹீட் டாலரண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸாக கன்வெர்ட் பண்ணால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இல்லையா? எஸ்பா 11th ஃபிசிக்ஸ் லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட். தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக் to obtain large number of plantlets of both crop and tree species useful in forestry within short span of time and all through the year. ஸோ இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க, இந்த குட்டி குட்டி டப்பாவில் எல்லாம் குட்டி குட்டி பாக்ஸில் எல்லாம் பிளான்ட்டை வந்துட்டு க்ரோ பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? கூகுளே போட்டால் அந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இதை. ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக். ஸோ குட்டி இடத்துல ஒரு அதோட ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், பட் அந்த சின்ன ஸ்பேஸ்லேயே we can நிறைய பிளான்ட்லெட்ஸு அதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராப் ஸ்பீஷஸாக இருக்கட்டும், ட்ரீ ஸ்பீஷஸாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்துட்டு ஸ்பேஸும் கம்மி மதி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் டைம் ஸ்பேனும் கம்மியாக இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபாரஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ட்லெட்ஸை we can grow in a short span of time. தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சீசன் எதுவும் இல்லை, த்ரூ அவுட் தி இயர். ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃப்ரம் செல் கல்ச்சர் யூட்டிலைஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல், காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ப்ரொடக்ஷன். ஓகேப்பா, ஓகே. செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு எப்படி நடக்கணும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நம்மளால் பண்ண முடியும். எதில் இருந்துன்னா ஃப்ரம் செல் கல்ச்சர் யூட்டிலைஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல், காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லாட்டி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் எல்லாம் யூஸ் பண்ணுற செல் கல்ச்சர் யூஸ் பண்ணிவிட்டு we can produce secondary metabolites by using our plant tissue culture. So this is the last application of plant tissue culture. So Mohammed இப்ப கரெக்டா கேக்குதாப்பா? So இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நான் நேற்றே சொல்லிட்டேன், என்னது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அதோட மெத்தடாலஜிஸ் வந்துட்டு 5 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க் கொஸ்டின் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் யூஸ்ஃபுல் இன் to identify all genes in human DNA. Human DNA இருக்கிற all types of genes we can identify using our human genome project. Human genome projectனால எதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? human DNAல இருக்கிற all types of genes வந்துட்டு அதோட கவுண்ட் வந்துட்டு approximately 30,000
ஸோ 30,000 ஜீன்ஸை வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் கோல். ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 30,000 ஜீன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட் கோல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி சீக்வென்ஸ் ஆஃப் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பெயர்ஸ் தட் மேக் அப் தி ஹியூமன் டிஎன்ஏ. ஸோ ஹியூமன் டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்பேட் மாலிக்யூல் இருக்குது, சுகர் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நைட்ரஜன் பேஸ் பெயர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமோட பேஸ் பெயரிங் அதெல்லாமே எது கூட பெயர் ஆகும், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அதோட சீக்வென்ஸ் அதோட கெமிக்கல் பேஸ் பெயரோட சீக்வென்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பில்லியன் இருக்கும், 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பெயர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் கோல், செகண்ட் கோல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை டு ஸ்டோர் இட் இன் அ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் டூல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு? இந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக டூல்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். மேஜராக வந்துட்டு இட் டீல்ஸ் வித் தி DNA, right? Gene. The name itself indicates gene. Clear appa idu? Next question polama. Goals of human genome project HGP clear ah? Any doubts? So இன்னைக்கு வந்து 1 marks இல்லப்பா, only 2 3 5 marks. So next question வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு question. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் தி 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் RNA அண்ட் DNA. ஓகேவா? ஸோ RNA அண்ட் DNA இருக்கிற 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் என்னது? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். வாட் ஆர் தி ஸ்ட்ரக்சரல், அவங்க வந்துட்டு 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம்லேயே we can write the points இல்லையா. ஸோ டிஎன்ஏல என்னவா இருக்கும், இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட். RNA ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், இட் இஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்டட். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சுகர் மாலிக்யூல் டிஆக்சிரைபோஸ் தான் அதோட சுகர் மாலிக்யூல். தென் RNAல வந்து பார்த்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் மாலிக்யூல். தென் அதில் இருக்கிற நைட்ரஜன் பெயர்ஸ் அடனின், குவானைன், சைட்டோசின், தைமின். டிஎன்ஏல இருக்கிற என்னது, அடனின், குவானைன், சைட்டோசின், தென் வந்து பார்த்தீங்கன்னா தைமின். RNAல வந்துட்டு ஒரே ஒரு தைமின் பதிலாக யூராசில் வரும், மற்றது எல்லாமே சேம். RNA வந்து பார்த்தீங்கன்னா அடனின், குவானைன், சைட்டோசின், தென் வந்து பார்த்தீங்கன்னா தைமினுக்கு பதிலாக யூராசில். அது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, மற்றது எல்லாமே அதோட பேர்லேயே இருக்குது. தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DNA இஸ் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? ரொம்ப ஸ்டேபிளாக கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி RNA இஸ் மோர் ஸ்டேபிள். டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கிறதுனாலேயே இட் இஸ் மோர் ஸ்டேபிள் both chemically and structurally. Then single strand-ஆக இருக்கிறதுனால நம்மளோட RNA molecule வந்து பார்த்தீங்கன்னா chemically and structurally it is less stable. So these are the 3 structural differences in RNA and DNA. இது ஈஸி தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா karyotyping-ஓட அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் karyotyping-னா என்னது? karyotyping-னா என்னப்பா? karyotyping-னா என்னது? இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? ஸோ அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கப்பா? தெரியாதா? இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை வந்துட்டு செப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. ஹியூமன் பாடியில் இருக்கிற குரோமோசோம்ஸை செப்ரேட் பண்ணி ஸ்டடி பண்ணுற அந்த ப்ராசஸ்ஸை தான் we call it as karyotyping.
ஓகேவா? இப்போ தெரிஞ்சிருச்சா சத்யஸ்ரீ? ஓகேப்பா. ஸோ அதோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோமோசோம்ஸ் தான் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், குரோமோசோம்ஸ் தான் செப்பரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனாலே இந்த குரோமோசோம் தான் நம்மளோட 6 டிட்டர்மினேஷன் டூல் இல்லையா? ஸோ அந்த குரோமோசோம்ஸை எடுத்து ஸ்டடி பண்ணதுனாலே we can know it helps in the gender identification. So this karyotyping method will helps in gender identification. Gender வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் here we are separating our chromosomes, right? So அந்த chromosome தான் என்னது 6 determination பண்ணுறதுக்கான என்னது டூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி குரோமோசோமல் அப்ரியேஷன்ஸ். ஓகேவா? குரோமோசோமல் அப்ரியேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. குரோமோசோமல் அப்ரியேஷன்னா குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இம்பேர்மெண்ட், ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய என்னது சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சரில் வர சேஞ்சஸை தான் குரோமோசோமல் அப்ரியேஷன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இந்த கேரியோடைப்பிங்னால வி கேன் டிடெக்ட். லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ வந்து கேட்குறீங்களேப்பா. ஸோ அந்த குரோமோசோமல் அப்ரியேஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னா டிலீஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லொகேஷன், நான் டிஸ்டிங்ஷன். ஸோ குரோமோசோம்ஸில் இருக்கிற அப்ரியேஷன்ஸ் தான் இதெல்லாமே. டிலீஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லொகேஷன், நான் டிஸ்டிங்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோமில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை வி கேன் ஐடென்டிஃபை, வி கேன் டிடெக்ட் யூஸிங் என்னது கேரியோடைப்பிங். பாலசுப்ரமணியம், சாரிப்பா, திஸ் இஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு என்னது ஐடென்டிஃபை தி அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் லைக் அனுப்ளாய்டி. ஸோ அனுப்ளாய்டி என்னன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் அனுப்ளாய்டி? ப்ளாய்டியில் டிஸ்கஸ் பண்ணுறோம்ல. What is aneuploidy pa? So அந்த abnormality we can detect or identify using karyotyping. So what is aneuploidy pa? கொஞ்சம் முன்னாடி தானே டிஸ்கஸ் பண்ணோம். What is aneuploidy? So it is available in internet itself pa. Google and search பண்ணாலே கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அனுப்ளாய்டினா என்னப்பா? வாட் இஸ் அனுப்ளாய்டி? மோனோசோமி, ட்ரைசோமி, ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம்னு சொன்னேன். எஸ்ப்பா, சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதோ இல்லை ஒரு குரோமோசோம் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதோ அந்த ஒரு ப்ராசஸ் இல்லை, அந்த ஒரு கண்டிஷனை தான் வி கால் இட் as அனுப்ளாய்டி. இட் இஸ் எ குரோமோசோமல் என்னது அப்நார்மாலிட்டி இல்லையா? ஸோ அந்த அப்நார்மாலிட்டியை வி கேன் டிடெக்ட் யூஸிங் அவர் என்னது கேரியோடைப்பிங். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரெடிக்டிங் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ். ஒரு ஸ்பீஷியஸுக்கும் எஸ்பா வெரி குட். உங்கள் பேர் குசாடி. ஓகே. ஸோ இந்த ஒரு ஸ்பீஷஸுக்கும் இன்னொரு ஸ்பீஷஸுக்கும் ஏதாச்சும் ஒரு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்கிறத வி கேன் ப்ரெடிக்ட் யூஸிங் அவர் என்னது கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங்னால என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸுக்குள்ளேயே ஏதாச்சும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற ஜெனட்டிக் டிசீசஸை ஓகேப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சேனலில் இருக்குது. பாத் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண வீடியோ எல்லாமே சேனலில் அவைலபிளாக இருக்குது முகமது. இந்த லைவுக்கு அப்புறம் அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற ஜெனட்டிக் டிசீசஸை வி கேன் என்னது டிடெக்ட் யூஸிங் திஸ் டெக்னிக், திஸ் கேரியோடைப்பிங் டெக்னிக். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சரோகசி? சரோகசினா என்னது? இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் இல்லாட்டி அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக் இல்லையா? இட் இஸ் அன் ஏஆர்டி டெக்னிக், அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக். சரோகசிங்கிறது என்னது? இட் இஸ் அ அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சரோகேட் மதர் agrees to carry a pregnancy
to or for another person. அந்த another person வந்துட்டு என்னவா இருக்கும், நியூபார்னோட பேரண்டாக இருக்கும் ஆஃப்டர் பர்த். ஸோ சம் பர்சன்ஸ்னால அவங்களோட ப்ரெக்னென்சியை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, கேரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சரோகேட் மதர், ஹெல்த்தி யூட்ரஸ் இருக்கிற ஒரு சரோகேட் மதரில் வந்துட்டு அந்த ஓவத்தை வந்துட்டு அந்த எக்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் பர்த் வந்துட்டு அந்த ஓவம் வந்துட்டு எங்கே இருந்துச்சோ, எஸ். ஸோ அதுதான் சரோகசி. ஸோ அந்த சரோகசி கிளியர் அப்பா? இட் இஸ் அ 2 mark question. சரோகசி கிளியரா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த செக்ஷனோட லாஸ்ட் கொஸ்டின். How are sexually transmitted diseases spread? ஓகேவா? எஸ்பா, ஓவோ இல்லை சைகோட் மாற்றி சொல்லிட்டேன். இல்லாட்டி எஸ் ஃபீட்டஸை வந்துட்டு இதாக்குறது, அதுதான். How are sexually transmitted diseases spread? Sexually transmitted diseases spread பண்ணுறதுக்கான என்னது மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வந்தால் இட் வில் ஸ்ப்ரெட். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் இன்ஃப்யூஷன் நீடில்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா வித் தி இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ சர்ஜிக்கல் நீடில்ஸ் இருக்குது இல்லையா, இன்ஜெக்ஷன் இல்லாட்டி அதர் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதை வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கூட ஷேர் பண்ணால் தட் டிசீஸ் வில் ஸ்ப்ரெட். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னால், பிளட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் ஆனால் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்தால் இட் வில் ஸ்ப்ரெட். தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் மதர் டு பேபி, ஒரு இன்ஃபெக்டாக இருக்கிற மதர் டு பேபியில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஹவு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஸ்ப்ரெட். ஸோ கிளாஸ் ஓவர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஸ்டடி பிளான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? டவுட்ஸ் இருக்காப்பா? கிளியரா? எல்லாமே கிளியரா? கிளியராப்பா? செக்ஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? டவுட்ஸ் இருக்கா? எனி கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ்? or otherwise we will wind up this section. ஸோ இது முடிச்ச உடனே யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ, லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் என்னது கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண வீடியோ, தென் ஹோல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எந்தெந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சண்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.